மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே 15 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் ஒருவர் என்கவுண்டர் மூலம் கொல்லப்பட்டார். இந்நிலையில் 16வது குற்றவாளியாக திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய குழு உறுப்பினர், அதாவது அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக இவரிடம் இவருக்கும் கைது செய்யப்பட்ட அருள், வழக்கறிஞர் அருள் என்பவருக்கும் நட்பு ரீதியாக பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர்கள் 6 பேர், அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்துவிட்டு வந்த 6 கொலையாளிகள் அதிமுக கவுன்சிலர் ஹரிதரனிடம் செல்போனை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இவர் இந்த செல்போனை திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் அருகே உள்ள கூவமாற்றில் வீசியுள்ளார், அதாவது உடைத்து வீசியுள்ளார். இதனிடையே முன்னதாக ஹரிஹரன், அதாவது விமான நிலையத்தில் ஹரிஹரன் என்பவரை ஏற்கனவே கைது செய்த நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது ஹரிஹரன் தற்போது ஹரிதரன் என்பவரை, அதாவது அதிமுக கவுன்சிலர் ஹரிதரனை வாக்குமூலத்தில் கூறிய நிலையில் இன்று காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது 6 செல்போன்களையும் உடைத்து வெங்கத்தூர் பகுதியில் உள்ள கோவமாற்றில் வீசியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியினர் இன்று கூவமாற்றில் ஹரிதரனை வைத்துக் கொண்டு செல்போனை தேடிய போது அங்கு உடைந்து போன உதிரி பாகங்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 15 குற்றவாளிகளை கைது செய்துள்ள காவல்துறையினர் தற்போது 16வது குற்றவாளியாக அதிமுக கவுன்சிலர், அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் உள்ள அதிமுக கவுன்சிலரை தற்போது கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர். மேலும் பார்த்தோம்னால் அவரை விசாரணை மேற்கொண்டு பூந்தமல்லி கிளை சிறையில் அடைத்துள்ளனர். குறிப்பாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் பல முக்கிய புள்ளிகள் இதில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இவருடைய ரோல் என்னவென்று பார்த்தோம்னால், இவர் மொபைல், அதாவது கொலையாளிகள் கொண்டு கொடுத்த மொபைலை அடைக்கலம் செய்து அதை உடைத்து வெங்கத்தூர் கூவமாற்றில் வீசியுள்ளதே இவருடைய முக்கிய ரோலாக பார்க்கப்படுகிறது. இல்லாத அளவிற்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். குறிப்பாக இவர் ஹரிதரன் என்பவர் வழக்கறிஞராக பணி செய்து வருவதாகவும், அதே போன்று அதிமுக ஒன்றிய கவுன்சிலராகவும் கடம்பத்தூரில் இருந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவரை ரகசியத்தில் விசாரணை மேற்கொண்டு மேலும் முக்கிய பெயர்களை காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேலும் கைது நடவடிக்கை தொடரும் என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது.